இந்த வீடியோல நாங்க ஜூலை மாதத்துக்கான முதியோர் கொடுப்பனவு தொடர்பான மிக முக்கியமான ஒரு தகவலை தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல என்னுடைய யூடியூப் சேனல்ல பதிவிடாத ஏராளமான செய்திகளை தகவல்களை வந்து நான் உடனுக்குடன் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொடுங்க. இதனூடாக அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பாக முதியோர் கொடுப்பனவு, விசேட தேவையுடையவர்களுக்கான கொடுப்பனவுகள், ஏனைய அரசாங்க நலன்புரி திட்டங்கள் சம்பந்தமாக, அதே போல நடப்பு விவகாரங்கள் சம்பந்தமான நிறைய தகவல்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். எனவே என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை கொடுத்திருக்கிறேன். அதனூடாகவும் உடனுக்குடன் இந்த தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மறக்காம என்னுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் ஆகி கொள்ளுங்க அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொண்டு ஜூலை மாதத்துக்கான அஸ்வசும முதியோர் கொடுப்பனவு சம்பந்தமான தகவலை நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த பிரஜைகளுக்கான அல்லது முதியவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை அரசாங்கம் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் ஜூலை மாதத்துக்கான முதியோர் கொடுப்பனவு என்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவளோடு பார்த்து கொண்டிருந்தீங்க, கேட்டுக்கொண்டிருந்தீங்க. உங்களுக்கான செய்தி கிடைத்திருக்கிறது. அதாவது 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது நாளைய தினத்தில் 70 வயதுக்கு மேற்பட்ட அஸ்வசும பயனாளர் குடும்பங்களை சேர்ந்த முதியவர்களுக்கான முதியோர் கொடுப்பனவுகள் வந்து அந்தந்த பயனாளர்களுடைய வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்படவிருக்கிறது. இந்த பணத்தை வந்து நீங்க வங்கி கணக்குகள்ல இருந்து நாளைய தினத்திலிருந்து மீள பெற முடியும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் முதல் கட்டத்தைச் சேர்ந்த 6,21,638 குடும்பங்களை சேர்ந்த முதியவர்களுக்காக கிட்டத்தட்ட 3.1 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வங்கி கணக்குகள்ல வந்து வரவிடப்பட்டிருக்கிறது. அதே போல இரண்டாம் கட்ட அஸ்வசும பயனாளர் குடும்பங்களை சேர்ந்து 77,324 முதியவர்களுக்கான முதியோர் கொடுப்பனவுகளும் நாளைய தினத்தில் வங்கி கணக்குகள்ல வந்து வரவிடப்படவிருக்கிறது. இதற்காக நலன்புரி நன்மைகள் சபை கிட்டத்தட்ட 386 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கிறது. எனவே இந்த ஜூலை மாதத்தில் முதியோர் கொடுப்பனவுகளை வழங்குவதற்காக மாத்திரம் கிட்டத்தட்ட 3.49 பில்லியன் ரூபாய்களை, அதாவது 6,98,962 பயனாளர்களுக்காக 3.49 பில்லியன் ரூபாய்களை அல்லது 3,494,810,000 ரூபாவை வந்து நலன்புரி நன்மைகள் சபை ஒதுக்கி இருக்கிறது. நாளைய தினத்தில் இந்த பயனாளர்களுடைய வங்கி கணக்குகள்ல வைப்பிலிட போகிறது. எனவே நாளைய தினத்தில் உங்களுக்கான முதியோர் கொடுப்பனவுகளை வந்து நீங்க வங்கி கணக்குகள்ல இருந்து மீள பெற முடியும் என்ற அந்த நல்ல செய்தியோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். எனவே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த தகவலை வந்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களோடு, தெரிஞ்சவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் ஆக்கி கொள்ளுங்க.